ஸோ ஐகீஸ் போன எபிசோடில் ஒரு ஃபாண்ட்டை எப்படி டெவலப் பண்ணுறது அண்ட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா CapCutல எப்படி வந்து ஒரு ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணுறது அண்ட் என்ன மாதிரி ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்க்கு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் பண்ண போகிறேன். எந்த இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன் டைம்லைனுக்கு. ஸோ நம்ம ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இமேஜ். நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல மீடியா அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல டிஃபால்ட் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பிக்சர் இவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டைம்லைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபாண்ட்டோட நேமை வந்து நம்ம மாற்றுறோம். ஸோ டிஃபால்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு விஜய் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபாண்ட்டோட சைஸையும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பெருசாக வைக்கிறேன். ஸோ இப்போ பார்க்குறீங்க உங்களோட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாண்ட்டு தான் செட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதில் இருந்து டிஃபால்ட்டாக CapCutல என்ன மாதிரி ஃபாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற வரைக்குமே எல்லாமே வந்துடும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானிக் போல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண அடுத்த செகண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட் மாறிடுச்சு. இதோட நம்ம விட்டுறக்கூடாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு இன்னும் நல்ல அட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல கலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல எல்லோ சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்கேல் இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேடோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷேடோ ஆன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை சுற்றி வந்திருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபாண்ட்டை CapCutல எப்படி இம்போர்ட் பண்ணுறது அண்ட் டிஃபால்ட் ஃபாண்ட்டில் இருந்து என்ன மாதிரி ஃபாண்ட்ஸ்க்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் சின்ன சின்ன சேஞ்சஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணியிருப்போம். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா இந்த விஜய் அப்படிங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்கு பின்னாடி வந்துருச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. அது ரொம்பவே ஈஸி. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. ஸோ இவ்வளோ தான் எப்படி நம்ம ஒரு ஃபாண்ட்டை ஈஸியராக ஒரு இமேஜுக்கு பின்னாடி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் டிபி வரைக்குமே நீங்களே வைக்கலாம் உங்கள் ஃபோட்டோ வச்சு பின்னாடி டெக்ஸ்ட் வர மாதிரி. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.